நீங்க நிறைய பேர் கேட்குங்க, சினிமா பார்க்கறது தப்பா பாஸ்டர்? சினிமா இண்டஸ்ட்ரியோட உங்களுக்கு உண்மையான லாஜிக் உங்களுக்கு தெரியுமா? சினிமா இண்டஸ்ட்ரி சினிமா எடுக்கிற எல்லாரையும் போய் நீங்க கேளுங்க, வாட் இஸ் சினிமா, வாட் டு தே டு? வெறும் கதையா பேசுறாங்க? இல்ல. அதுல சூஸ் பண்ற ஒவ்வொரு நடிகையும் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, வாலிபர்களுடைய இச்சைகளை தூண்டுகிறதுக்கு ஏற்ற விதமான ஆட்களை சூஸ் பண்றாங்க. அவங்க கதையிலேயே என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்றாங்க கிளாமர். கிளாமர்னா என்னங்க அர்த்தம்? என்ன கிளாமர்னா என்ன அர்த்தம்? அரை நிர்வாணமாக ஆட்டம் ஆடுறது, அதான் கிளாமர். அதான் கிளாமர். சினிமால அது ஒரு பகுதி. கதை என்னென்னமோலாம் இருக்கும், ஆனா கிளாமர்ன்றது இல்லாம போகாது, கண்டிப்பா இருக்கும். அதுல 4 பாட்டை பாடி வாலிபர்களுடைய இச்சைகளை தூண்டும்படி கேவலமான காட்சிகளை வெளியே காண்பித்து அவங்க இச்சைகளை தூண்டி அவனுக்குள்ள அந்த ஆசை பெருகணும். சில பேர் சினிமா பாட்டு கேட்கிற தப்பா பாஸ்? என்னப்பா சினிமா பாட்டுல வரிகள் என்ன இருக்கு? பரிசுத்தத்துக்கு எதுமான வரி இருக்கா? இல்ல. பெண்களுடைய அங்கங்களை வர்ணமா வர்ணிச்சு அதுக்குள்ள இருந்து இச்சைகளை தூண்டி அதை கேட்கிறவனுடைய மனசு போதை ஏறுற மாதிரி என்ன பண்றாங்க? வசனங்களை போட்டு அவனை பாட வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. அவனை அவன் மனசை மாம்ச இச்சைகளால பெருக பண்ணிட்டா அவன் எல்லாமே அதுக்கேற்ற தான் செய்வான். அவன் லைஃப் ஸ்டைல் மாறும், அவனுடைய மாரல்ஸ் மாறும், அவனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மாறும், அவனுடைய யோசிக்கிற திறன் மாறும், அவன் சிந்திக்கிற விதமே மாறும், அவன் பார்க்கிற விதம் மாறும். இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் வேலை நடக்குது. ஏன்னா இந்த போதையை ஏத்தனாதான் அவன் தொடர்ந்து வருவான் படம் பார்க்கறதுக்கு.